தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. அமலாக்கத்துறை ரெய்டுக்கு பயந்துதான் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார் என எடப்பாடி பழனிசாமி, சீமான் உள்ளிட்ட தலைவர்கள் வெளுத்து வாங்குகின்றனர். அது பற்றி பாரதிய ஜனதா மூத்த தலைவர் எச். ராஜாவிடம் கேட்டதற்கு எடப்பாடி பழனிசாமி அனுபவசாலி, அவர் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்றார். எடப்பாடி சொல்வது சரியென்றால் அமலாக்கத்துறையை வைத்து மத்திய அரசு மிரட்டுகிறதா என ஒரு செய்தியாளர் கேட்டதும் எச். ராஜா ஆவேசமாகி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். போய் பார்த்ததை நான் வரவேற்கிறேன். ஏன்னா எப்பொழுதுமே 3 வருஷம் முன்னாடி மூளை இல்லாமல் நடந்துனீங்களேன்னு இப்போ கேட்கக்கூடாது. என்ன நீத்தி ஆயோக்கில் சீஃப் மினிஸ்டர் தான் கலந்துக்க முடியும், அதுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் எல்லாம் அனுப்ப முடியாது. ஆனால் இவர் செத்து இருங்க, நான் சொல்கிறேன், 2 வருஷமாக போகலை, இப்போயாவது திருந்தி முதல்வர் போயிருக்காரேன்னு நான் பாராட்டுறேன். எடப்பாடியார் அவர்கள் அனுபவம் மிக்கவர், மூத்த அரசியல் தலைவர். அதனால் அவர் சொல்லி இருந்தா அந்த கருத்து சரியாத்தான் இருக்குங்கிறது என்னோட இது. இங்கே பாருங்க, அவர் பயந்தார் பயப்பில்லைன்னு பக்கத்தில் இருக்கிற எடப்பாடியாருக்கு தெரியும், நான் எங்கேயோ காரைக்குள்ள இருக்கிற எனக்கு தெரியுமா? அதனால அவர் கரெக்டாக கணிப்பு, அவருக்கு தகவல் வந்திருக்கும். ஓகே, கேட்குறேன். நோ ப்ளீஸ் வெயிட், என்ன சார்ஜ் பண்ணப்படாது, புரியுறதா? இங்கே பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடைக்கு போங்க, அதில் எம்ஆர்பியை விட கூட வாங்குறாங்களா வாங்கலையா? ஊடகங்கள், நான் எனக்கு பெரிய வருத்தம் உண்டு தமிழ்நாடு ஊடகங்கள், நீங்கள் அத்தனை பேரும் அறிவாலய ஆர்வலராக இருக்கீங்க. நான் அடிமைகள்ன்ற வார்த்தை பயன்படுத்த விரும்பலை. நீங்கள் இருங்க, நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாத்தையுமே நான் அதான் சொன்னேன், அறிவாலய ஆர்வலராக இருங்க. இல்ல இருங்க ஐயா, நான் சொல்றேன், நான் சொல்றத அப்படியே எடுத்துட்டு போய் செய்தி போடுறது தான் உங்க வேலை, புரியுறதா? செத்து இருங்க சார். நேற்று உதயநிதி வந்தப்ப இதுல எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க? உங்க யாருக்கும் தைரியமே கிடையாது. தமிழ்நாடு, நான் கேட்கிறேன் சார், நான் கேட்கிறேன், நீங்க இங்க டாஸ்மாக் ரைடு நடந்துட்டு இருக்கு, நீங்க எங்கேயோ யாரோ கல்யாணம் பண்ணிட்டாரு, அவருக்கு உடனே ஃபர்ஸ்ட் நைட் வச்சாங்களா வைக்கலையா, 2 நாள் டிலே ஆச்சா, இப்படித்தானே சார் டிவியில் விவாதம் நடக்குது. தமிழ்நாடு மாதிரியாக தொலைக்காட்சியில் இர்ரெலவெண்ட் டாபிக்ஸ் எடுத்துக்கிண்டு அறிவாலயத்துக்கு நடுங்கி பயந்து இருக்கிற ஊடகம் எங்கே இல்லை. வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் மை கமெண்ட் ஐ எம் டெல்லிங் திஸ். நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் முதல்ல டாஸ்மாக்கு தடை கேட்டு வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசாங்கம். இது வரைக்கும் அரசு டிபார்ட்மெண்ட் ரைடானதுங்கிறது தமிழ்நாட்டில் இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தான். நீங்கள் அப்போது உடனே உயர்நீதிமன்றம் என்ன சொன்னது? நான் விசாரணை முடிக்கிற வரை தடையின்னு. விசாரணைகள் முடிந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றத என்ன தீர்ப்பு வந்தது? அமலாக்கத்துறையின் செயல்பாடு சரி, தே கேன் ப்ரொசீடுன்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மாண்புமிகு பிரதமர் அவர்களுடைய உத்தரவின்படி நடந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தானை அதகலம் பண்ணது ஆகாஷ். அது மாதிரி அறிவாலயத்தை அதகலம் பண்ண போகிறதும் ஆகாஷ் தான். ஆகவே கருணாநிதியினுடைய குடும்பம், மூக்கா முத்துவோட பேத்தி புருஷன் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கார். எப்படி சாராய மந்திரி செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக்குமார் ஒழித்து வைக்கப்பட்டவரோ அப்படி இவரும் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கலாம். ஏன்னா ஒழித்து வச்சிருந்து அவர் தலைமறைவாக இருந்து வர்ற மாதிரியா வந்தார்? இல்லை, நித்தம் போஷாக்கா சாப்பிட்டு அசோக்குமார் அந்த மாதிரி தான். அது மாதிரியாக கருணாநிதி மகனோட பேத்தி புருஷனும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா, அதனால் அதிகம் பேசாதீங்க. உச்ச நீதிமன்றத்தில் அவங்க விசாரித்து முடிக்கிறதுக்காக அதுவரை தடை சொல்லியிருக்காங்க. அது வெக்கேஷன் முடிஞ்சு உச்ச நீதிமன்றம் துவங்கும் பொழுது நிச்சயமாக உயர்நீதிமன்றத்தில் கிடைச்சது போல் அமலாக்கத்துறைக்கு கோ அஹெட்னு கிடைக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், இப்போ டாஸ்மாகில் குற்றச்சாட்டு என்ன? எம்ஆர்பியை விட அதிகமாக சார்ஜ் பண்ணுறீங்க. குவார்ட்டருக்கு 10 ரூபா சார்ஜ் பண்ணாங்கன்னு ஒரு தமிழ் குடிமகனும், என்ன நான் அந்த லிஸ்ட்டில் வரமாட்டேன்,
ஏன்னா எனக்கு குவார்ட்டர்னா என்ன ஆஃப்னா என்ன கணக்கு தெரியாது. ஆனால் நித்தம் இந்த அரசாங்கத்தால் குடிக்க வைத்து அழிக்கப்படுகின்ற குடும்பங்களுக்கு அவங்க குவார்ட்டருக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, ஹாஃபுக்கு 20 ரூபா கொடுக்குறாங்க, ஃபுல்லுக்கு 40 ரூபா. ஆகவே எம்ஆர்பிக்கு விட அதிகமாக வசூலிக்கப்படுதுன்னு உலகத்துக்கே தெரியும். அதனால் இது உச்சநீதிமன்றத்திற்கும் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள். அதனால் எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் would give green signal to ED. அதான் நான் சொல்கிறதுக்கு இருக்குது. நீங்கள் எதுவும் அமலாக்கத்துறைக்கு வந்து சோதனைக்கு எது பத்தி பேசுறீங்க. திமுக நிர்வாகிகள் பேசும்போது குஜராத் தான் போதையோட தலைநகரா இருக்குன்னு சொல்றாங்க. நீங்கள் இங்கே பார், அங்க இருந்தா போதைப்பொருள் தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொல்றாங்க. I don't know which TV you belong to or media you belong to. குஜராத்தில் அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பகுத்தறிவை பயன்படுத்தி யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏனென்றால் மேதக ஆளுநரோட குற்றச்சாட்டே 1 கிராம் சிந்தட்டிக் ட்ரக்கோட மாநில அரசால் பிடிக்கப்படவில்லை. குஜராத் பிடிக்குது, அதனால தெரியுது. காரணம் என்ன? ஆப்கானிஸ்தான்லேருந்து குஜராத் போர்ட்டு வழியாக தமிழ்நாட்டுக்கு தான் வருது. டெஸ்டினேஷன் இஸ் தமிழ்நாடு. உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன், பஞ்சாப் தான் போதையில் முதல் மாநிலமாக இருந்தது. இன்றைக்கி தமிழ்நாடு. யூ கோ அண்டு சர்ச், வந்து இதில் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் அது மட்டும் இல்லை, இப்போ நேத்திக்கு நடந்திருக்கிற கொலை முயற்சி கூட குடிபோதையிலே செய்தார்கள். நீங்கள் ஒன்றொன்றும் தமிழ்நாட்டில் நடக்கிற ஃபார் ஆல் தி க்ரைம், அது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையாக இருக்கலாம் அல்லது படுகொலையாக இருக்கலாம். இப்போவெல்லாம் என்னென்னா வயதான தம்பதிகள் வீடுகளை டார்கெட் பண்ணி அங்கே கொள்ளையடிக்கிறாங்க. பல்லடம், நாமக்கல், இந்த மாதிரி இடங்களில் நாம் பார்த்துருக்கோம். அதனால் தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கிற குடும்பம் கருணாநிதி குடும்பம். இளைய தலைமுறையை குடிக்க வைத்து சீரழிக்கின்ற. நான் கேட்குறேன், வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கார் திரு சிவராஜ் சிங் சௌஹான், நீண்ட கால நண்பர். அவர் முன்னாள் தலைவர் செயற்கோவிலில் பேசும்பொழுது தமிழ்நாட்டில் 52,000 கோடி டாஸ்மாக் வித்த வருமானம் ஷாக் ஆகிட்டார். ஏன்னா தமிழ்நாடு அளவே மத்திய பிரதேசத்துலேயும் பாப்புலேஷன் இருக்குது, அங்கேயும் மதுக்கடைகள் இருக்குது. அங்கே அரசாங்கம் விற்கலை, இங்கே தான் அரசாங்கமே விற்கிறது. ஆனால் அவர் வந்து ஷாக்காக என்ன 52,000 கோடியா அப்படின்னு கேட்டபொழுது நான் கேட்டேன், மத்திய பிரதேசத்தில் எவ்வளவு? அங்கே 13,000 கோடி. இங்கே அரசு அதிகாரிகள் தூண்டப்பட்டு இன்சென்டிவ் கொடுக்கப்பட்டு, இல்லைன்னா நீ இந்த டாஸ்மாக் வியாபாரத்தை கூட்டலைன்னா கலெக்டருக்கு பிரச்சனை, தாசில்தாருக்கு பிரச்சனை. என்ன ஒரு கேடு கெட்ட அரசாங்கம் இந்த திரிவிடியா ஸ்டாக் அரசாங்கம். மாநிலத்தை அழிக்கிறது, அடுத்த தலைமுறையை அழிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வேற ஒரு கேடா? வெக்கமாக இருக்க வேண்டாம்? ஹோல் கவர்மெண்ட் ஷுட் ஃபீல் அஷேம் ஆஃப் இட். அவ்வளவு தூரம் கேடு கெட்ட ஒரு அரசாங்கம் அதை டிஃபெண்ட் பண்ணி ஒரு ஊடகவியலாளர் பேசுகிறத என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியாது.